வெல்கம் பேக் டு சேனல். இன்னும் சினி மேட்ச் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். அப்டேட்ன்றதை தாண்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒருத்தரை பத்தி பார்க்க போறோம். நம்ம யாருக்குமே இவரோட வந்து சோஷியல் எக்ஸ்போஷரே வந்து தெரியாது. அப்படிப்பட்டவர் யாருன்னு தானே வச்சுக்கிறீங்க, நம்ம தல அஜித் அவர்கள் தான். தல அஜித் அவர்கள் வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு நிறைய கேரக்டர்ஸ் பிளே பண்ணியிருந்தாலும் ரியல் லைஃப்ல அவர் எப்படி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் இடனாவே தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே இவர் நிறைய சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் அவார்ட்ஸ்லயும் எந்த ஒரு ஃபங்க்ஷன்லயுமே கலந்துக்க மாட்டாரு. பட் இவரோட ஃபேன்ஸ் வந்து இவருக்காக இருக்கிறவங்க அப்படியே தான் இருந்தாங்க. இவர் வந்து எல்லா ஆக்டர்ஸ் மாதிரி மேடையில ஏறி பேசுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லைனாலும் இவரோட ஃபேன்ஸ்க்கு வந்து மிச்சவங்க எல்லாரோட ஃபேன்ஸையும் சேர்த்தா கூட இவரோட ஃபேன்ஸ்க்கு வந்து ஈக்குவலா ஆகாதுன்னு சொல்லலாம். தல அஜித் அவர்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி 32 வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்காரு. இவரோட 32nd இயரை தான் இந்த வருஷம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். இன்னைக்குதான் தல அஜித்தோட முதல் படம் ரிலீஸ் ஆகி 32 வருஷம் ஆயிருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் தலை பத்தி வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த இயர்ஸை வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குட் பேட் அக்லின்ற படம், விடாமுயற்சி படம் ஆல்ரெடி வந்து படம் ரிலீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும் போது குட் பேட் அக்லி பத்தின அப்டேட்ஸுமே வந்துட்டு இருந்தது. இப்போ இந்த 32 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ற மாதிரி குட் பேட் அக்லி டீம் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா, தல அஜித்துக்கு ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்றாங்க. இந்த போஸ்டருக்காக ஆல்ரெடி ஃபேன்ஸ் ரொம்ப ஈகரா வெயிட் பண்றாங்கன்னு சொல்லலாம். ஆல்ரெடி ஃபேன் மேட் போஸ்டர்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த அபிஷியல் டீமே வந்து ஒரு சூப்பரான ஒரு போஸ்டர் வந்து ரிவீல் பண்ணலாம்னு இருக்காங்க. 32 இயர்ஸ் ஒரு மேன் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியுமா? அதை தாண்டி இவருக்கான ஃபேன்ஸ்ன்றது தாண்டி இவர் வந்து எல்லாரும் மாதிரியும் வந்து மேலே ஏறி பேச மாட்டாரா? ஒரு தடவை ஒரு இன்டர்வியூ இல்லாத இவரை பார்க்க மாட்டோமா? இது மாதிரி நிறைய ஒப்பீனியன்ஸ் நிறைய ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. படத்துல மட்டுமே இவரை பார்த்தாலும் போதும் அப்படிப்பட்ட ஃபேன்ஸுமே இருக்காங்கன்னு சொல்லலாம். தல அஜித்கான வந்து எல்லாரும் மாதிரி இவரும் நிறைய நல்லதும் பண்ணிட்டு தான் வராரு. இவர் பண்ற நல்லது எல்லாமே வந்து வெளியே காமிக்காம பண்றாரு. இவர் வந்து ரொம்ப சோஷியலி வந்து இன்வால்வ்டு பர்சன் தான் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு நல்லதுமே பண்ணியிருக்காரு. தல அஜித்தை வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி 32 இயர்ஸ் ஆஃப் தலன்னு வந்து சொல்லலாம். இந்த செலிப்ரேஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம இன்னும் சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.